ஒரு சினிமால ஒரு காமெடியாக சாதாரணமா மக்கள் கடந்து போற விஷயத்த கூட அதுலயும் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தது இவர் மட்டும்தான். இவர் 1961 தூத்துக்குடியில பிறக்கிறாரு. மதுரையிலேயே காலேஜ் முடிச்சுட்டு அங்கேயே ஒரு டெலிஃபோன் ஆபரேட்டரா ஒர்க்கும் பண்றாரு. அதுக்கப்புறம் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸும் பண்றாரு. 1986 இருந்து 1992 வரைக்கும் சென்னை தலைமைச் செயலகத்துல ஜூனியரா வேலை பார்க்கறாரு. இருந்தாலும் அவருக்கு சினிமா மேல இருந்த ஆசையில 1987ஆம் ஆண்டு கே பாலச்சந்தர் படமான மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படத்தால இவர் அறிமுகமாகறாரு. 1-2 படம்னு பண்ணிட்டு வந்த இவருக்கு மேலும் படம் பண்ண வாய்ப்பு கொடுத்தது 1989 வெளியான புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற படம். காரணம் அதுல வர்ற இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படிங்கிற டைலாக் தமிழ்நாடு முழுவதும் பரவுது. இதுக்கப்புறம் இவர் மக்களுக்கு தேவையான அரசியல், லஞ்சம், மூட நம்பிக்கை இது போல கருத்துக்களை சிரிக்கவும் வச்சு அவங்களையே சிரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் சிந்திக்கவும் வச்சவர் இவர் மட்டும்தான். இதுக்கப்புறம் இவர் மக்கள் மத்தியில சின்ன கலைவாணர் அப்படிங்கிற பேரோட கூப்பிடவும் படுறாரு. மதிப்பிற்குரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட கிரீன் கலாம் அப்படிங்கிற திட்டத்தையே இவர்கிட்ட கொடுக்கறாரு. இவரும் அதை சிறப்பா செஞ்சுட்டும் வந்தாரு. ஆனா இவரோட 1 கோடி மரம் நடுற ஆசை 17 ஏப்ரல் 2021 அன்னைக்கு மறைஞ்சும் போகுது. என்னதான் இப்ப இவர் நம்ம கிட்ட இல்லைனாலும் ஆனா இவர் கொடுத்துட்டு போன கிட்டத்தட்ட 33,23,000 உயிர் நம்ம கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காரு.